ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் ஹனுமந்த்ராவ். இவரது மனைவி சசிகலா வயது 40. இருவரும் சாப்ட்வேர் இன்ஜினியர்கள். 9 ஆண்டாக அமெரிக்காவில் நியூ ஜெர்சி நகரில் வசிக்கின்றனர். இவர்களுக்கு அனிசா என்ற மகன் இருந்தான். சசிகலா வீட்டிலிருந்தபடி வேலை செய்து வந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு ஹனுமந்த்ராவ் வேலை முடித்து வீட்டுக்கு திரும்பிய போது மனைவி மகன் இருவரும் கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்டு கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். இவர்களை கொலை செய்தது யார், கொலைக்கான காரணம் குறித்து தெரியவில்லை. போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சமீப காலமாக அமெரிக்காவில் இந்தியர்களுக்கு எதிரான இனவெறி தாக்குதல்கள் அதிகரித்த வண்ணம் உள்ளது. தெலுங்கானாவை சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் குச்சிபோத்லா கன்சாஸ் நகரிலும், வம்சி ரெட்டி மைடாலா கலிபோர்னியாவிலும் கடந்த மாதம் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அது போன்று இதுவும் இனப்படுகொலையா என்று விசாரணை நடந்து வருகிறது. இந்த நிலையில் இது இனவெறி தாக்குதல் அல்ல என அமெரிக்க அரசு தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் நாடாளுமன்றத்திலும் நேற்று எதிரொலித்தது. மாநிலங்களவையில் பூஜ்ய நேரத்தில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் சுப்பிரமணிய ரெட்டி, இது மிகவும் அபாயகரமான முக்கியமான விவகாரம். அமெரிக்காவில் 2 வாரத்திற்கு முன்பு 2 இந்தியர்கள் கொல்லப்பட்ட நிலையில் மீண்டும் தாயும் மகனும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் டிரம்பின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றார். மக்களவையில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உறுப்பினர் சுப்பா ரெட்டி பேசுகையில், அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களை பாதுகாக்க இந்தியா வலுவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என கூறினார்.